أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டருடைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக குர்ஆனுடைய வசனங்களை ஆரம்பித்து அமர்ந்திருக்கின்ற சகோதரர் ஃபவாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் அப்துல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணன் அன்வர் சதாத் அவர்களே, எனக்கு முன்பாக அழகான ஒரு வாழ்க்கை பாடத்தை நடத்தி அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் சிங்காரவேல் சுப்பிரமணியன் சார் அவர்களே, தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாம் சென்டருடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரமலான் முடிந்து விட்டது, நோன்பும் நிறைவு பெற்று விட்டது. ஒரு வாரம் கடந்து சமூக நல்லிணக்க பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும், உலகம் முழுவதிலும் நடக்க வேண்டும். சமயங்களுக்கு மத்தியிலும், நாடுகளுக்கு மத்தியிலும், தனி மனிதர்களுக்கு மத்தியிலும், உங்களுக்கு மத்தியிலும், எனக்கு மத்தியிலும் சமூக நல்லிணக்கம் நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பூமி, இந்த உலகம் ஒரு அமைதியான பூங்காவாக மாறும். இப்போ சில செய்திகளை நாம் பார்க்கலாம். எல்லோருடைய முகத்திலும் ஒரு விதமான உற்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கு. கொஞ்சம் கலகலப்பா, கொஞ்சம் முகத்துல சிரிப்போடு இருந்தா இந்த அவை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த தலைப்புக்கு ஏற்றாற் போல நீங்க பார்க்கலாம். இப்ப வாழ்க்கை என்ற அடிப்படையில் தான் அவர் பேசிட்டு போயிருக்கிறார். திருமணம் நடந்த உடனேயே பெரியவர்கள் வாழ்த்துவார்கள், அந்த தம்பதிகளை வாழ்த்துவாங்க. என்ன வாழ்த்துவாங்கன்னு யாராவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, அல்லது யாராவது இந்த வாழ்த்தை பெற்றிருந்தாலும் நீங்க சொல்லலாம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அந்த சைடுல இருந்து யாராவது என்னங்க? மச்சான் மாட்டிக்கிட்ட. யாருக்கிட்ட? மச்சான் மாட்டிக்கிட்ட. ரைட். வேற யாராவது? பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு வாழ்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்தியது உண்டு. இப்பொழுது அது குறைவாக இருப்பது போலதான் வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த மனிதனுடைய வாழ்க்கை பாருங்க, பல நூறு ஆண்டுலாம் வாழ்வது இல்லை, சில ஆண்டுகள் தான் வாழ்றோம். ஆனா பல நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய திமிங்கலம் ஒண்ணு கடல்ல இருக்குது. ஒரு 500 வருடம் வாழக்கூடிய திமிங்கலம் இருக்குது. அதுகிட்ட எல்லாம் போய் யாரும் நீ பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு வாழ்கின்ற யாரும் வாழ்த்திய வரலாறு இல்லை. அது பாட்டுல வாழ்ந்துட்டு போகுது. சில சுறாமீன்கள் 400 சில்லற ஆண்டுகள் வாழுது. அதுக்கும் யாரும் வாழ்த்தியதாக வரலாறு இல்லை. நீல மஞ்சள் கிளின்னு ஒண்ணு இருக்குங்க, அது ஒரு 100 வருஷம் வாழும். அதையும் யாரும் வாழ்த்தல, அந்த குடும்பங்களும் வாழ்த்துவதாக தெரியல. ஆசிய யானை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 86 வருஷம் வாழும், அதுவும் யாரும் வாழ்த்தல. ஆனா இந்த வாழ்த்து யாருக்கு கிடைச்சிருக்குன்னா, இந்த உலகத்துல இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு வாழ்த்து கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது, வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது. ஆனா இந்த வாழ்க்கையை இன்று போராடி வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
வாழ்க்கையில எதிர்ச்சல் போட்டு தாப்பா ஆகணும், இல்லைன்னா வாழ்க்கையில வாழ முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவனு இருக்கிறான். சில பேர் சொல்றாங்க, என்னடா வாழ்க்கை இது, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, கஷ்டம், துன்பம், துயரம், என்னடா வாழ்க்கை, நான் ஏன் பிறந்தனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்கத்தான் செய்கிறார். ஆனால் நமக்கு எதை எதையோ ரசிக்க தெரிகிறது, எப்படி எப்படியோ ரசிக்க தெரிகிறது. இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை இந்த மனிதனுக்கு ரசிக்க தெரியவில்லை, அல்லது ரசிக்க மறந்து போய்விட்டான் என்ற நிலை சமீப காலமாக சில செய்திகளை நமக்கு கொடுக்கிறது. அன்பான தோழர்களே, வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ரிஸ்க் எடுத்தா தான் சாதிக்க முடியும், ரிஸ்க் எடுக்கலன்னா ஒண்ணுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மச்சான் மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி அவரு நிறைய ரிஸ்க் எடுக்கிறார் நினைக்கிறேன். நீங்க ஒரு நல்ல மாணவனாக வர வேண்டும் என்று சொன்னால் படிப்பில் அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும், கவனம் செலுத்தணும். நல்ல மாணவனாக முதலிடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், அதே போல விளையாட்டு துறையில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் அந்த விளையாட்டு தான் உங்களுக்கு இலக்காக இருக்குமையானால் அதில் சாதிப்பதற்கு நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும், ரிஸ்க் எடுக்க வேண்டும். இராணுவத்திற்கும் பயிற்சி தேவைப்படுகிறது, நீச்சல் வீரனுக்கும் பயிற்சி தேவைப்படுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பயிற்சி தேவை, சமூக வாழ்விலும் பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்ததுதான் இந்த ரமலான் 30 நாட்கள். எல்லாவற்றிற்கும் பயிற்சி எடுக்கக்கூடிய இந்த மனிதன் விளையாட்டுக்கு, நீச்சலுக்கு, படிப்பிற்கு, இல்லையா, இப்படி எல்லாவற்றிற்கும் பயிற்சி எடுக்கக்கூடிய மனிதன், இவனுக்கு இறைவன் வழங்கி இந்த வாழ்க்கைக்கு ஏதேனும் பயிற்சி எடுத்திருக்கிறானா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. உலகம் முழுவதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக. பயிற்சி எடுத்திருந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் நிம்மதி சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே அங்க இருக்காது. அந்த பயிற்சி எடுக்காதனுடைய விளைவு தனி மனிதன் முதல் குடும்பம் முதல் சமூகம் வரை பிரச்சனை, குழப்பம், அநீதி, அநியாயம். ஆக இந்த 30 நாள் பட்டினி என்பது இறைவன் இந்த மனித சமூகத்துக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கின்றான், மிகச்சிறந்த பயிற்சி. அந்த பயிற்சி எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா பட்டினிலிருந்து ஆரம்பிக்கிறது. நீ பட்டினி கிட, வாழ்க்கையில நீ ஒழுக்கமா வாழணும்னா, உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை நீ நல்லவனா வாழ வேண்டும் என்று சொன்னான், இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னான், நீ நீதியோடு, நியாயத்தோடு, அமைதியோடு, சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் உனக்கு பயிற்சி தேவை என்று 30 நாட்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறான் இந்த மனிதனை படைத்த இறைவன். மனித வாழ்வுங்க மிக அற்புதமானது. மனித வாழ்வு மிக அற்புதமானது. நீங்க யாரையாவது பேசினா சொல்லுவாங்க, இப்படி வாழ்க்கை எப்படி சார் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதையே சார் கேட்குறீங்க, வாழ்க்கை அது பாட்டுல போயிட்டு இருக்கு, நம்ம வேறொரு பக்கமும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டு பாருங்க, வாழ்க்கை நமக்கு எப்படி இறைவன் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமா தான் இறைவன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறந்தா வாழ ஆரம்பிச்சிருது. நாமளும் குழந்தையா தான் இருந்தோம், நமக்கும் குழந்தை பிறந்தது, நம்முடைய குழந்தை என்று ஆளாகி வளர்ந்து இருக்கிறார்கள். சமூகத்தை பார்க்கிறோம், உலக மக்களை பார்க்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆனா எல்லா மனிதனுக்கு வாழ்க்கை சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குரிய. போராடிதான் வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை அல்ல. அப்படிலாம் வாழ்க்கையை இறைவன் கற்றுக் கொடுக்கல இந்த உலகத்துல. இந்த ஒற்றை மனிதனுக்காகத்தான் இந்த வானமும் பூமியும் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனுக்காகத்தான் காற்றும் தண்ணீரும் உணவும். இந்த மனிதனுக்காகத்தான் வானமும் பூமியும். இந்த மனிதனுக்காகத்தான் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த மனிதன் இந்த வாழ்க்கையை அழகாக வாழ்வதற்காகத்தானே தவிர அவன் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்வதற்காக அல்ல. அன்பானவர்களே,
என்ற உலகத்தில் பெரும்பான்மையான இளைஞர்கள் வாழ்க்கையை வாழ தெரியாமல், அந்த வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட புரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள். பல குடும்ப பெண்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள். பல குடும்ப ஆண்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள். பொருளாதார மேதைகள், பிசினஸ் மேன்ஸ், அவருடைய வியாபாரத்தில் சக்சஸ் பண்ண முடியலையா, போராடுறான். ஒரு கட்டத்துல இறுதியில தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார். உங்களிடம் ஒரு கேள்வி, வாய்ப்பு இருந்தால் உங்களை யார் அழைத்தார்களோ அவரிடம் அந்த பதிலை நீங்கள் பதிவு செய்யுங்கள். இந்த வாழ்க்கை எது அப்படின்னு நாம கேட்கறதுக்கு முன்னாடி இறைவனும் இறை தூதர்களும் அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, வாழ்ந்தும் காண்பித்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். சுயமரியாதையோடு வாழ வேண்டும். இதை இறைவன் விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனையும் சுயமரியாதை உள்ளவனாகத்தான் இறைவன் படைத்திருக்கிறார். எல்லோருக்கும் சுயமரியாதை உண்டு. சில பேர் சொல்றதை கேட்பாங்க, எதை பேசினாலும் கேட்டுறேன் பாய், ஆனா தன்மானத்துல கைய வச்சானா உண்டுல நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்ற நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு மனிதனும் இறைவன் சுயமரியாதையோடு படைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றும் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். கவலை இல்லாமல் இவன் வாழ வேண்டும். இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஆறுதல் சொல்வது உண்டு. ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிக்கு ஆறுதல் சொல்வது உண்டு. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு ஆறுதல் சொல்வது உண்டு. ஆனால் படைத்த இறைவனே ஆறுதல் சொல்லுகிறான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். கவலைப்பட்டால் அவன் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவான். மனிதன் தன்னம்பிக்கை இழந்து விடுவான், குடும்பத்தை இழந்து விடுவான், பொருளாதாரத்தை இழந்து விடுவான், சொந்த பந்தங்களை இழந்து விடுவான். ஏன்? ஒரு கட்டத்தில் தன்னுடைய வாழ்வையே அவன் முடித்துக் கொள்வான். அதனால் இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் கவலைப்படாதீர்கள். இறைவன் உங்களோடு இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கேட்கிறான். நீங்கள் கவலைப்படாதீர்கள். சுயமரியாதையோடு வாழ வேண்டும். மனிதன் மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும். மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும். நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். கவலை இல்லாமல் வாழ வேண்டும். ஆனந்தமாக வாழ வேண்டும். ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான டூல்ஸ் எது? அதற்கான பயிற்சி எது? இவ்வளவு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், எண்ணுகிறோம், நினைக்கிறோம், கனவு காண்கிறோம். எல்லோரும் கனவு காண்கிறார்கள். நல்ல விதமாகத்தான் வாழ வேண்டும், சந்தோஷமாகத்தான் வாழ வேண்டும், நிம்மதியாகத்தான் வாழ வேண்டும், ஆரோக்கியமாகத்தான் வாழ வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறோம், ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்கான டூல்ஸ் எங்க இருக்கு நம்ம கிட்ட? சிலர் சொல்லுகிறார்கள், பணம் இருந்தால் போதும். சிலர் எண்ணுகிறார்கள், பதவி இருந்தால் போதும். சிலர் எண்ணுகிறார்கள், வசதி இருந்தால் போதும். இதெல்லாம் இருக்கணும், தேவைதான். ஆனால் வசதி உள்ளவர்கள் ஏழைகளை நேசிக்கிறார்களா? பணம் உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார்களா? பதவியில் இருப்பவர்கள் குடிமக்களை மதிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. நீதி இருக்கிறதா? அதற்கு பதிலாக அநீதி இருக்கிறது. தர்மம் தலை தூக்குகிறதா? இல்லை, அதற்கு பதிலாக அதர்மம் தலை தூக்குகிறது. நியாயம் பூமியிலே கிடைக்கப்படுகிறதா? இல்லை, அதற்கு பதிலாக அநியாயம் கிடைக்கப்படுகிறது. இங்க யாருக்கும் நீதி இல்லை, யாருக்கும் யாரு மீதும் அக்கறை இல்லை. ஏன்னு சொன்னா இந்த வாழ்க்கைக்கான டூல்ஸ் தெரியல. இந்த வாழ்க்கைக்கான டூல்ஸ் என்னன்னு தெரியல. அந்த டூல்ஸ் கொடுத்ததுதான் இந்த ரமலானுடைய 30 நாள் பயிற்சி. இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கை, இறை உணர்வு, இறை சிந்தனை, இறை பயம், இது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் அது ஆழமாக இருந்தால், அது உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருந்தால், மனிதன் தேடக்கூடிய அமைதியும் சந்தோஷமும் உலகம் முழுவதும் பரவி கிடக்கும். அன்பு சொந்தங்களே, உலகம் முழுவதும் பரவி கிடக்கும். அது கனவாக இருக்காது, அது ஒரு கலையாகவே இருக்கும். இன்று எல்லாம் இருக்கிறது.
மனிதனுக்கு எல்லாம் கிடைக்கிறது. எதையோ சாதிக்க ஆசைப்படுகிறான், எங்கெங்கோ சென்று வருகிறான், வானத்துக்கு மேலே செல்லுகிறான், கடலுக்கு கீழே செல்லுகிறான், நிறைய கண்டுபிடிப்புகிறான். ஆனால் ஒரு விதத்தில் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறான். கடவுளே இல்லை என்று சொல்லுகிறான். நினைத்து பாருங்கள். ஒரு குழந்தை பூமியில் பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு தேவையான உணவை யார் தயார் செய்து கொடுத்தது இந்த உலகத்தில்? இந்த பூமியிலே ஒரு குழந்தை புதிய வரவு இந்த உலகத்துக்கு வறுமையானால் அதற்கான உணவு இறைவன் தயார் செய்து கொடுக்கிறான், தாய்ப்பால். அந்த தாய்ப்பாலுக்கு ஈடானது உலகத்தில் எந்த உணவும் இல்லை, இதுவரைக்கும் உருவாக. பிறந்த குழந்தைக்கு உணவு கொடுத்த இறைவன், பிறக்கின்ற பொழுதே தாயும் தகப்பனையும் கொடுத்த இறைவன், அவன் அனாதையாக இல்லாமல் உறவுகளையும் உற்றார்களையும் கொடுத்த இறைவன் அந்த மனிதனுக்கான வாழ்வை கொடுத்திருக்க மாட்டானா? அந்த வாழ்க்கை திட்டத்தை வழங்கியிருக்க மாட்டானா என்று சொன்னால் வழங்கி இருக்கின்றான். வாழ்க்கை திட்டத்தை மிக நேர்த்தியாக வழங்கி இருக்கின்றான், மிக அழகாக வழங்கி இருக்கின்றான். ஆனால் தாய்ப்பாலை எடுத்துக்கொண்ட மனிதன், தாயையும் தந்தையும் எடுத்துக்கொண்ட மனிதன், மாமனையும் மச்சானையும் எடுத்துக்கொண்ட மனிதன், அண்ணனையும் அக்காவையும் எடுத்துக்கொண்ட மனிதன், அறிவை பெற்றுக் கொண்ட மனிதன், அதனால் சம்பாதித்து வாழ்வில் உச்சமடைந்த மனிதன் இறை நம்பிக்கையில் எங்கோ தவறு செய்திருக்கிறான். நினைத்து பாருங்கள், இந்த உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது. இன்று மனிதன் எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாத்தா கிட்ட போய் ஊர்ல இருந்து எங்க மாமா பேசுவாரு, அவர் நான் வீடியோவில் பார்த்து பேச சொன்னா தாத்தா முட்டாள்னு சொல்லுவார். ஆனா இன்னைக்கு கடல் கடந்து, நாடு கடந்து, இருந்த இடத்துல இருந்து மனைவியையும் பிள்ளைகளையும் அண்ணனையும் தம்பிகளையும் சித்தப்பாக்களையும் பெரியப்பாக்களையும் வீடியோ காலில் பார்த்து பேசுறோம்னா மனிதன் எவ்வளவு நாகரிகத்தில், எவ்வளவு கண்டுபிடிப்பு, அறிவின் உச்சக்கட்டத்தில் வந்திருக்கிறான். இந்த அறிவு யார் கொடுத்தது மனிதனுக்கு? இந்த டெக்னாலஜி யார் கொடுத்தது? எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறான். ஆனால் மனதில் உள்ளதை மட்டும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கான எந்த விஞ்ஞானியும் இதுவரை உருவான வரலாறு. இறைவன் சொல்லுவதாக நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இறைவன் உங்கள் செல்வங்களை பார்ப்பது இல்லை, உங்கள் பொருள்களை பார்ப்பது இல்லை, மாறாக உங்களை படைத்த இறைவன் உங்கள் உள்ளங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இறைவனுக்கும் மனிதனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் போல, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் போல, உற்றாருக்கும் உறவினருக்கும் போல இந்த மனிதனுக்கும் இறைவனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனால் அதை குறித்து சிந்திப்பதற்கு இன்று மனிதன் சொல்லுகிறான், நேரம் இல்லை, காலம் இல்லை என்று சொல்லுகிறான். கடந்த ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, தகப்பனுக்கும் அந்த நபருக்கும் பிரச்சனை, மனைவிக்கும் அந்த நபருக்கும் பிரச்சனை, ஒரே ஒரு கை குழந்தை. பல்வேறு பிரச்சனைக்கு மத்தியில் பஹ்ரைனுக்கு வரார். அவரை குறித்து ஒரு செய்தி சொல்றதும் சரி அவர் சந்திச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்திச்சு பேசலாம். அன்னைக்கு நைட்டு அவரோட தான் உட்காந்து சாப்பிடும். ஏன் இந்த செய்தியை சொல்ல வரேன் அப்படின்னா, யாராவது ஒரு நபரை குறித்து அவர் ரொம்ப கவலையா இருக்கிறாரு, யார்த்தையும் பேச மாட்டேங்கிறாரு, வாங்க போய் பேசலாம் அப்படின்னா உடனே போங்க, போய் அந்த மனிதன்கிட்ட உட்காந்து பேசு. அப்படி பேச மறுத்தால், நமக்கு நேரம் இல்லை என்று விலகி சென்றால் மிகப்பெரிய இழப்பை நாம் சந்திப்போம். அப்படி அவரை சந்தித்து பேசி முடிச்ச பிறகு ஒரு 3 நாள் கழிகிறது. மீண்டும் அந்த நண்பர் சொன்னோம், அவரை கூட்டிக் கொண்டு வாருங்கள், இன்னைக்கு அவரோட பேசுவோம். அப்ப அன்னைக்கு வரல. அவர் காலையில 7 மணிக்கு ஒரு போன் வருது, அவரு தற்கொலை செய்து இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஏன் தற்கொலை செஞ்சார் அவரு? பிரச்சனை. என்ன பிரச்சனை? குடும்பத்துல பிரச்சனை. யாராருக்கு பிரச்சனை? தகப்பனுக்கும் அவருக்கு பிரச்சனை, வேற மனைவிக்கும் அவருக்கும் பிரச்சனை. எதனால பிரச்சனை? பொருளாதார பிரச்சனை. உட்கார்ந்து பேச முடியாதா? பேசியிருக்கலாம். தீர்வு இல்லையா? தீர்வு இருக்கு. ஏன் பேசல? நேரம்.
பேசியிருந்தார். அது போன்று பல நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். எந்த உயிரினமும் கொசு உள்பட, ஈ உள்பட தற்கொலை செய்து இறந்து போனதாக வரலாறு இல்லை. இறைவன் அப்படி அதுக்கு வழியும் காட்ட, நமக்கு வழிகாட்டி இருக்கிறான், எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறான், உறவுகளை வழங்கியிருக்கின்றான். இறைவனுக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு, இறைவனை எப்படி வணங்க வேண்டும், இவன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நெறிமுறை இறை தூதர்களை தேர்வு செய்து வழிகாட்டி இருக்கிறான். யாரெல்லாம் அதுக்கு கட்டுப்பட்டார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். யாரெல்லாம் அது கட்டுப்படவில்லை, அவர் முரண்பட்டு சென்று விட்டார்கள். அதனுடைய விளைவு உலகம் முழுவதும் அமைதி இல்லை. உலகம் முழுவதும் நிம்மதியை தேடி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாடு இன்னொரு நாடை வாழ வைப்பதற்கு பதிலாக ஒரு நாட்டு மக்களை இன்னொரு நாட்டு அழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதையா இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கான் இந்த மனிதனுக்கு? அதற்காக அவன் கல்வியை கற்றிருக்கிறான், அதற்காக அவன் நாகரிகத்தை கற்றுக் கொண்டிருக்கிறான், அதற்காக அவன் அறிவியலை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், இன்று ஒன்றை அழிப்பதற்காகத்தான் அறிவு கண்டுபிடிக்கப்படுகிறது. ஒன்றை உருவாக்குவதற்காக ஒரு பக்கம் உருவாக்கினால் மறுபக்கம் அழித்துக் கொண்டிருக்கிறார். மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால் சமாதானத்திற்கு பதிலாக சண்டையும் சச்சரவும் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏன் இங்கே வருகை தந்தவர்கள் ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் வருகை தந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர்களும் நல்ல நோக்கத்தை முன்வைத்துதான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பார்கள். நல்ல செயல் எதுவாக இருந்தாலும் அது நன்மையை நாடியே அது நடந்து கொண்டிருக்கும். ஆனால் யாரு சிந்திப்பது? இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுகிறது? இதனுடைய பின்புலம் என்ன? இதனுடைய காரணம் என்ன? ஏன் சமய நல்லிணக்கம் என்று பெயர்? இன்று எல்லோரும் சிந்தித்தால் இந்த உலகத்தில் சண்டை வருமா? அமைதி இல்லாமல் போகுமா? நிச்சயம் போகும். இங்கே வருகை தந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒருவர் இன்னொரு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது நீங்கள் இன்னொரோடு அறிமுகமாய் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அது இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு கரு. இரண்டாவது, மனிதனை படைத்த இறைவன் அவனை அப்படியே விட்டுவிடவில்லை. அன்பானவர்களே, நாம் எப்படி குழந்தையை பெற்று அப்படியே விட்டு விடுவோமா? நிச்சயம் நாம் பெற்ற பிள்ளையை விட்டுவிட மாட்டோம். அந்த பிள்ளையை பேணி பாதுகாப்போம். உணவை கொடுப்போம், உடை கொடுப்போம், கல்வி கொடுப்போம். ஒரு பருவ வயது வந்துட்டால் திருமணம் செய்து வைப்போம். அதற்கப்புறம் அவன் தன்னுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்வான். வாழ்வை கற்றுக் கொடுக்கிறான். இறைவன் வாழ்வை கற்றுக் கொடுக்கிறான். இறைவன் உறவை கற்றுக் கொடுக்கிறான். இறைவன் உணவை கொடுக்கின்றான். இறைவன் இந்த உடலை கொடுத்திருக்கிறான். இறைவன் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பகுத்து ஆய்வு செய்யக்கூடிய பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றான். அன்பை விதைக்க ஆசைப்படுகின்றான். மனித நேயத்தை விதைக்க ஆசைப்படுகின்றான். இது எல்லாம் இறைவன் இந்த உலகத்தில், இந்த பூமியில், இந்த மனிதத்தில் விரும்பக்கூடிய குணம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எவ்வாறெல்லாம் குணத்தை விரும்புவாளோ, எப்படிப்பட்ட பாசத்தை விரும்புவாளோ, அதை விட 70 மடங்கு பாசத்தை இறைவன் விரும்புகிறான். இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட விரும்புகிறான். அன்பை போதிக்க விரும்புகிறான். மனித நேயத்தை விரும்புகிறான். மனசாட்சி விரும்புகிறான். ஏழையை நேசிக்க சொல்லுகிறான். அநாதைகளை ஆதரிக்க சொல்லுகிறான். பணம் உள்ளவர்கள் இல்லாதவருக்கு கொடுக்க சொல்லுகிறான். அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஜக்காத்தை குறித்து பேசினார்கள். 2.5% கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு. அது உன்னுடைய பணம் அல்ல, அது ஏழையின் பணம். அதை கொடுத்தால் தான் உண்மையான முஸ்லிம். உன்னை நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லாத்தையும் அனுபவித்த மனிதன் கேட்கிறான், இறைவனை நான் எதற்கு வணங்க வேண்டும்? இறைவனை நான் எதற்கு வணங்க வேண்டும்? இறைவனை ஏன் தெரியுமா வணங்க வேண்டும்? இன்று நமக்கு 2 கண்களும் நன்றாக தெரிகிறது, 2 கிட்னியும் சரியாக வேலை செய்கிறது, நுரையீரல் பங்கன் ஆகிறது, இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது, உடல் உறுப்புகள் நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது இறைவனுடைய அருமை நமக்கு தெரியாது, இந்த உடலின் அருமை நமக்கு தெரியாது. ஆனால் சிறுநீரகம் 2 பழுதாகி போனால், இதயம் துடிப்பதில் அல்லது இதய வாழ்வில் அடைப்பு ஏற்பட்டால், கண் பார்வை மங்கி சென்று கொண்டிருந்தால், நுரையீரல் தன்னுடைய வேலையை செய்ய மறுத்தால், அப்பொழுது தெரியும் இந்த உடல் உறுப்பினுடைய வலிமை என்னவென்று. அதை கொடுத்த இறைவன் யார் என்று புரியும். அப்பொழுது நமக்கு தெரியும்.
2 கிட்னியை மாற்றி புது கிட்னியை கொண்டு அந்த உடலில் பொருத்துவதற்கு 50 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள். நாம் இந்த உடலை வாங்கி கொண்டு வருகின்ற பொழுது இறைவன் அதற்கு பணத்தை கேட்டிருக்கிறானா? இந்த கண்ணை நமக்கு அழகாக பொறுத்திருக்கான, மிக அழகாக ஜூம் பண்ணிக்காம, இதுக்கு இறைவன் காசு கேட்டிருக்கிறானா அல்லது வாடகை செலுத்திக் கொண்டிருக்கிறோமா? நம் குழந்தை கத்துகிற அந்த பிஞ்சு மலரை மொழி நம் காதில் அழகாக வந்து விடுகிறதே, அந்த கேட்கும் திறனுக்கு இந்த உலகத்தில் பணம் அளவிட முடியுமா? ஒரு மனிதனுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் வார்த்தை வரவில்லை என்று சொன்னால், பேச்சு வரவில்லை என்று சொன்னால், அந்த தாய்க்கு தெரியும் என் குழந்தை பேச இருக்கிறான். எல்லா டாக்டர் போய் சொல்றாங்க, கேட்கறாங்க, செக் பண்றாங்க, குழந்தைக்கு பேச முடியாது, அவன் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயுடைய உள்ள எப்படி நொந்து போகும். நமக்கு அழகாக ஒரு நாவை கொடுத்து குரல் வளர்த்து இறைவன் கொடுத்திருக்கார் என்று சொன்னால், அந்த இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியாராக இருக்க வேண்டாம் அன்பானவர்களே. இந்த வாழ்க்கையை சொல்லி கொடுப்பதற்காகத்தான் இறை தூதர்களை இறைவன் மனிதனாகவே தேர்வு செய்து அனுப்பினான். இறை தூதர்களை மனிதனாகவே இறைவன் தேர்வு செய்து அனுப்பினான். ஏன்னா நேரடியாக வாழ்க்கையை இறைவன் சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், மனிதன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ இறைவன், நீ கடவுள், உன்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாது என்று சொல்லுவான். அதனால் மனிதர்களிலேயே சிறந்தவர்களை தேர்வு செய்து இந்த மனித வாழ்க்கைக்கு ஒரு ரோல் மாடலாக, ஒரு பயிற்சியாளராக இறை தூதர்களை இறைவன் தேர்வு செய்து இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறான். எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி தண்ணீர் அருந்த வேண்டும், எப்படி தூங்க வேண்டும், நீங்கள் எவ்வாறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அந்த மணமகனை நீ எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், மணமகளை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், கொடுக்கல் வாங்கலை நீ எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், திருமண பந்தத்தை நீ எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், யாரை பெண்ணாக தேர்வு செய்ய வேண்டும், ஒரு நீதியான ஆட்சி எப்படி அமைய வேண்டும், ஒரு அரசு என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆன்மீகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபை என்றால் எப்படி இருக்க வேண்டும், சபை ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படி சம்பாதிக்க வேண்டும், அதை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அனைத்தும் இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஆனால் மனிதனுடைய இயல்பு தெரியுமா? நான் சம்பாதிக்கிறேன், இது என்னுடைய பணம், நான் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று காலரை தூக்கிவிட்டு செல்லுகிறான். ஆனால் ஒரு நாள் நாம் விரும்பியோ விரும்பாமலோ மரணம் நம்மளை தொட்டு செல்லும். அன்பானவர்களே, மரணம் நம்மை தொட்டு செல்லும். மனைவி அருகில் இருக்கும் போது கணவன் இறந்து போன வரலாறு உண்டு. பெற்றோர் அருகில் இருக்கும் போது பிள்ளைகள் இறந்து போன வரலாறு உண்டு. திருமண மேடையிலே தாலி கட்டிய பிறகு அடுத்த ஒரு நொடி பொழுது மணமகன் இறந்து போன வரலாறு உண்டு. காய்ச்சலை சரி செய்து கொள்ளலாம், தலைவலியை குணமாக்கி விடலாம், ஆனால் மரணத்தை எந்த ஒரு மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. பிறப்பை எப்படி இறைவன் கடமையாக்கினானோ அதே போல இறப்பையும் இறைவன் கடமையாக்கி இருக்கின்றான். அந்த ஒரு நாள் எப்போதென்று நாம் யாருக்கும் தெரியாது. பிறந்த நாள் தெரியும், திருமண நாள் தெரியும், ஆனால் நமக்கான இறுதி நாள் யாருக்கும் தெரியாது. அந்த நாள் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த நாள் இன்முகத்தோடு நான் அதை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நாளை நான் சந்திக்கின்ற பொழுது இறைவனை காண முடியும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வல்லவனாக வாழ்வதை விட நல்லவனாக வாழ வேண்டும். இன்று நல்லவர்கள் குறைவு. அதனால் மழை பொழிவது குறைவாகி போய்விட்டது, விளைச்சல்களும் குறைவாகி போய்விட்டது, அநியாயங்கள் தலை தூக்கிவிட்டது, அக்கிரமங்கள் தலை தூக்கிவிட்டன, அதர்மங்கள் உருவாகிவிட்டன. ஏனென்று சொன்னால் நல்லவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து இருக்கிறார்கள். நல்லவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதியார் சொல்லுகிறான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் வல்லவனாவதும் அன்னை வளர்க்கிறீர்களே என்று சொல்லுகின்ற பொழுது, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைகளாகத்தான் உலகத்திலே பிறக்கிறது இந்த மண்ணில். அதே நேரத்தில் தனி மனிதனுக்கு இங்கே அமைதி இல்லாமல் போய்விட்டது. சமூகங்களுக்கு மத்தியிலே இன்று அமைதி இல்லாமல் போய்விட்டது. சமயங்களுக்கு மத்தியிலே அமைதி இல்லாமல் போய்விட்டது. இரு நாடுகளுக்கு மத்தியிலே அமைதி இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், நல்லவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது. ஆனால் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் ஆங்காங்கே சில நல்ல மனிதர்கள் உருவாகி இருக்கிறார்கள்.
ஆங்காங்கே நல்ல மனிதர்கள் உருவாகிறார். யாரேனும் பசி என்றால் ஓடுகிறார்கள். தன் குடும்பத்தை விட்டு, தன்னுடைய தூக்கத்தை விட்டு, தன்னுடைய ஓய்வை விட்டு 24 மணி நேரமும் எங்கோ ஒருவனுக்கு பசி என்றால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு மனிதனுக்கு தேவை என்று சொன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யாருக்கேனும் ஏதேனும் பிரச்சனை என்றால் முதல் ஆளாக களத்தில் இருக்கிறார்கள். ஆங்காங்கே சில நல்ல உள்ளங்கள், நல்ல மனிதர்கள் இந்த மனிதனை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டார்கள். மனித வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொண்டார்கள். நாம் எதையும் கொண்டு வரவில்லை, நாம் எதையும் கொண்டு செல்வதில்லை, இருக்கின்ற கால வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வோம் என்ற அடிப்படையிலே சில நல்ல உள்ளங்கள் உலகம் முழுவதும் சேவையாற்றி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இறைவன் அவர்களை நேசிக்கின்றான். இறைவன் அவர்களை நேசிக்கின்றான். யாரெல்லாம் அவர்களுக்கு பதவி கொடுத்தாலும் சரி, பட்டம் கொடுத்தாலும் சரி, கண்ணியப்படுத்தினாலும் சரி, அல்லது கேவலப்படுத்தினாலும் சரி, அந்த நல்லுள்ளங்களை இறைவன் கண்ணியப்படுத்தியே தீருவான். இறைவன் கண்ணியப்படுத்தியே தீருவான். அடுத்த 1 மணி நேரம் நமக்கு இருக்குமா இருக்காதா என்று யாருக்கும் இங்கு கேரண்டி கிடையாது. அன்பானவர்கள், யாருக்கும் கேரண்டி கிடையாது. அதனால் மொழியின் பெயரால் சண்டை தேவையில்லை, நிறத்தின் பெயரால் சண்டை தேவையில்லை, இனத்தின் பெயரால் சண்டை தேவையில்லை, மதத்தின் பெயரால் சண்டை தேவையில்லை. எல்லோரும் ஒரு தாய் மக்கள், எல்லோரும் ஒரு தாய் மக்கள். அழகாக ஒரு பாடலை பாடினார். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். எவ்வளவு அழகான பாடல் வரிகள்! அந்த பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுத்தால் இந்த உலகத்தில் அமைதியை தவிர வேறு எதுவும் இல்லை. அமைதியை தவிர வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவிப்பை நான் சொல்லுகிறேன். மனதார், உளமார் எல்லோரும் அமைதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான வழிகாட்டுதலை இறைவன் வழங்கி இருக்கிறான் என்று நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். அந்த வழிகாட்டுதல் எங்கே இருக்கிறது? அது யாருக்கான வழிகாட்டு? ஒரு சமூக மக்களுக்கு மத்தியிலா, அல்லது ஒரு மதத்திற்கு மட்டுமா, அல்லது ஒரு இனத்திற்கு மட்டுமா, அல்லது ஒரு நிறத்திற்கு மட்டுமா என்று சொன்னால் உலகத்தில் வாழுகின்ற ஏன் கடைசி மனிதன் வர வரைக்கும் அவனுக்கான வழிகாட்டுதலை இறைவன் வழங்கி இருக்கின்றான். ஒரு புத்தகத்தின் வடிவில், ஒரு புத்தகத்தின் வடிவில். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், வாய்ப்பு இருந்தா யாராவது ஒரு கையை தூக்குங்க. மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக நான் வாழ ஆசைப்படுகிறேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தா ஒரு கை தூக்குங்க. கையிருந்தா நல்லா தூக்கணும். மகிழ்ச்சியாக வாழ ஆசைப்படுகிறேன், சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறேன், நிம்மதியாக வாழ ஆசைப்படுகிறேன், கருணையோடு வாழ ஆசைப்படுகிறேன், ஆரோக்கியத்தோடு வாழ ஆசைப்படுகிறால் நீங்கள் வெட்கப்படாமல் கையை உயர்த்தி தூக்கலாம். உயர்த்தி தூக்கலாம். இது சாட்சி, இது சாட்சி. இதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இதற்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம், இதற்காகத்தான் படித்துக் கொண்டிருக்கிறோம், இதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சி எங்கே ஒளிந்திருக்கிறது? எங்கே ஒளிந்திருக்கிறது? நமக்குள்தான் இருக்கிறது. நாம் ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கிறது. அது அதை திறந்து பார்த்தால் உட்கார்ந்து சிந்தனை செய்து பார்த்தால் அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளதான் இருக்கு. நமக்குள்ளதான் இருக்கு. எங்கெங்கே ஓடுறோம். பணம் இருந்தால் வந்து நினைக்கிறோம், பணம் இருந்தா வராதுங்க. பணம் இருந்தா வராது. பணம் இருந்தா தூக்கமே வராது. அப்புறம் எப்படி சந்தோஷம் வரும்? தூக்கமே வராது. நீங்கள் வெளியில் செல்லுகிற பொழுது அந்த ஓரத்துல கொஞ்சம் புத்தகம் இருக்கும். ஒரு கிரீன் கலர் அட்டை கொடுத்து ஒரு புத்தகம் இருக்கும். எண்ணிக்கையில ஒரு 25 புத்தகம் இருக்கு. திறந்த மனதோடு, மதம் பாராமல், இனம் பாராமல், இது எனக்கானது, இது எனக்கானது என்று அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து திறந்து படித்தால் அது சொல்லுகின்ற முதல் வரி, இது உலக மக்கள் அனைவருக்குமானது. இது உலக மக்கள் அனைவருக்குமானது. ஒரு செய்தி அது பதிவு செய்கிறது. உலக மக்கள் அனைவருக்குமான செய்தி என்று சொன்னால் அந்த உலக மக்களில் நான் ஒருவன் இங்கே இருக்கிறேன். என் மனைவி இருக்கிறார், என் தாய் இருக்கிறார், என் தந்தை இருக்கிறார், என் அண்ணன் தம்பி இருக்கிறார்,
என் மச்சான் மாமன் இருக்கிறான் என்று சொன்னால் இது அவர்களுக்கான புத்தகம். அதில் சொல்லப்பட்ட முதல் வரி, அளவில்லா கருணை இணையில்லா கிருபை உடைய இறைவனின் திருப்பெயரால் தாயை விட, தந்தையை விட, பிள்ளையை விட, மனைவியை விட, உற்றார் உறவினரை விட அளவில்லா கருணை கொண்ட இணையில்லா கிருபை கொண்ட இறைவன் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறது. இறைவன் பேசுகிறேன் என்று எழுதி தாய்மொழியில், நம் பேசக்கூடிய தாய்மொழியில், தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பக்கம் பக்கமாக திறந்து பாருங்கள். பக்கம் பக்கமாக திறந்து பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் இன்றே அதை திறந்து பாருங்கள். அது உங்களுக்கானது, அது உலக மக்களுக்கானது, முஸ்லிம்களுக்கு ஆனது என்று யாரேனும் சொன்னால் அவரை நீங்க திருப்பி கேளுங்கள். அப்படி இதில் எங்கே எழுதப்பட்டிருக்கு என்று திருப்பி கேளுங்கள், அவரிடம் திருப்பி கேளுங்கள். இதை சொல்லவில்லை என்று சொன்னால் இவ்வளவு தூரம் ஒழுக்கத்தை, இவ்வளவு தூரம் அன்பை பற்றி பேசியிருக்கிறோம், பாசத்தை பற்றி பேசியிருக்கிறோம், மகிழ்ச்சியை பற்றி பேசியிருக்கிறோம், உறவுகளை பற்றி பேசியிருக்கிறோம், சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசியிருக்கிறோம், உலக அமைதியை பற்றி பேசியிருக்கிறோம், நாடுகளுடைய அமைதியை பற்றி பேசியிருக்கிறோம். இதெல்லாம் எங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த புத்தகத்திலே இருக்கிறது. அந்த புத்தகத்தில் தான் அதை கொடுத்தால் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இது முஸ்லிம்களுக்கானது என்று சொல்லிவிடுகிறார்கள். இது முஸ்லிம்களுக்கானது அல்ல. இந்த வானம் பொதுவானது, முஸ்லிம்களுக்கானதா? இந்த பூமி பொதுவானது, யாருக்கானது? தண்ணீர் பொதுவானது, யாருக்கானது? காற்று யாருக்கானது? பொதுவானது. கடல் யாருக்கானது? பொதுவானது. மழை யாருக்கானது? பொதுவானது. இறைவன் யாருக்கானவன்? பொதுவானவன். அவன் கொடுத்த செய்தியும் பொதுவானது. யாருக்கான? தனி மனிதனுக்காக அல்ல, தனி சமூகத்துக்கானது அல்ல, அது பொதுவானது. அது பொதுவானது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் செல்லுகின்ற போது அதை எடுத்து வாசிங்க. தவறாக எழுதியிருந்தால், அதில் தவறாக எழுதியிருந்தால் உங்களுக்கு யார் அழைப்பு கொடுத்தார்களோ அவன் சட்டையை பிடித்து கேளுங்க. தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சட்டையை பிடித்து கேளுங்க. அதை சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த அவையிலே உங்களை அழைத்து அந்த ஒரு செய்தியை நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் இறைவன் சொல்லுகிறான், இவன் அநியாயக்காரன் என்று சொல்லுகிறான். இவன் அநியாயக்காரன், இவன் அநியாயக்காரன். அதற்கான தீர்ப்பு எங்கே இருக்கும் என்று சொன்னால் இறப்புக்கு அப்புறம், பிறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருப்பது போல இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை எல்லோரும் ஜெயிக்க வேண்டும். குடும்பத்தோடு ஜெயிக்க வேண்டும், பிள்ளைகளோடு ஜெயிக்க வேண்டும், உறவுகளோடு ஜெயிக்க வேண்டும், நல்லவர்களோடு இருக்க வேண்டும், அங்கே நாமும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் எல்லாரும் இறைவன் நாம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.